அப்போ ஒரு ஜாதத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு எதுவுமே இல்லாட்டினா தான் நீங்கள் ஆட்சி உச்ச நீச்சத்துக்கே போகணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய எல்லா கேள்விக்கும் அதுவே விடை சொல்லிடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் அது இப்போ எப்போ சார் சரியாகும் அப்படின்னா அது சரியாகவே ஆகாது. வேறு வடிவங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் அவருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே கல்வியில் இடையூறு வரும். அப்புறம் லவ் பண்ணுவார், அதில் ஒரு சின்ன டிஸ்டர்ப் வரும். கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு பெண் குழந்தை பிறகு அது வழியாக ஒரு டிஸ்டர்ப் வரும். ஒரு சகோதரிக்கு ஏதாச்சும் தொந்தரவு வரும். இவர் ஒரு சொத்து வாங்குவார், அதில் தொந்தரவு வரும். இவங்க பொண்ணு வந்து ஃபியூச்சரில் கேஸ் போடும். இது மாதிரி புதனுடைய தன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவருடைய வயசுக்கு தகுந்தது போல் அந்த பிரச்சனைகள் மாறி 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 உருவெடுத்துகிட்டே இருக்கும். இது எப்பெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா அந்த வக்ரமான பரிவர்த்தனையான விளிம்பு கிரகங்கள் உள்ள ராசிக்கு 1, 5, 7, 9ல் கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு கேது போகும்போது நெகட்டிவ் நடக்கும். அந்த இடத்துக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய சனியோ குருவோ வரும்போது பாசிட்டிவ் நடக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்க வேண்டியது, இவருக்கு இதுதான் பிரச்சனை புரிஞ்சுக்க வேண்டியது, இது எந்த காலத்தில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான் வழியே தவிர, இப்போ வக்ரம் பரிவர்த்தனை குருன்ற வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு, வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு, இந்த 3 மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். தீர்வு கிடையாது, இதை அக்செப்ட் பண்ணுறது தான் தீர்வு. அப்போ லைஃப் ஃபுல்லாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம்.